கர்த்தருக்குள் அன்பான பிள்ளைகளே, இன்று ஒரு தேவ வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உபாகமம் 28:13. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழ் ஆகாமல் மேலாவாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பலர் வாழ்க்கையில் ஒரு கேள்வியுடன் போராடுகிறார்கள். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் முன்னேற்றம் இல்லை? ஏன் எப்போதும் மற்றவர்களை பின்தொடர வேண்டிய நிலை? எப்போது என் வாழ்க்கையில் உயர்வு வரும்? இப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் நமக்கு சொல்கிறார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இது ஒரு சாதாரண ஆசீர்வாத வசனம் இல்லைங்க. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த உயர்வின் வாக்கு தத்தம். ஆமாம், தலையாக்குவார் என்பதன் அர்த்தம், வேதாகமத்தில் தலை என்பது வழி நடத்துதல், பொறுப்பு, கௌரவம், செல்வாக்கு, உயர்வு என்பவற்றை குறிக்கிறது. வால் என்பது பிறரை பின்பற்றுவது, எப்போதும் கடைசியில் இருப்பது, வாய்ப்புகளை இழப்பது, பிறரின் முடிவுகளால் பாதிக்கப்படுவது என்று தேவன் சொல்லுகிறார். நீ எப்போதும் பின்தங்கியவனாக இருக்க வேண்டாம், நான் உன்னை முன்னேற்றுவேன் என்கிறார். உயர்வு என்பது தேவனிடமிருந்து வருகிறது. பலர் உயர்வை மனிதர்களிடம் தேடுகிறார்கள். சிலர் பணத்தில் தேடுகிறார்கள், சிலர் அதிகாரத்தில் தேடுகிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, உயர்வு வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ வராது, உயர்வு என்பது கர்த்தரிடமிருந்தே வருகிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு கதவை திறந்தால் யாராலும் மூட முடியாது. தேவன் ஒருவரை உயர்த்த நினைத்தால் யாராலும் தடுக்கவும் முடியாது. யோசேப்பு வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அவரை சகோதரர்கள் வெறுத்தார்கள், அடிமையாக விற்றார்கள், சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவரை வாளாக விடவில்லை. ஒரே நாளில் எகிப்தின் பிரதமராக உயர்த்தினார். மனிதர்கள் கீழே தள்ளினாலும் தேவன் மேலே உயர்த்த முடியும். இன்று உங்களுக்கும் இந்த வாக்கு தத்தம். ஒருவேளை நீங்கள் கடனில் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், தொழிலில் நஷ்டம் அடைந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம், ஆனால் நோய் நொடிகள் என்ற பிரச்சனையிலும் கூட இருக்கலாம். உங்கள் தற்போதைய நிலை உங்கள் இறுதி நிலை அல்ல. தேவன் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறார். நீங்கள் காணாத கதவுகளை அவர் திறக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் உயர்த்தும் மனிதர்களின் குணங்கள் என்னவென்றால், கீழ்ப்படிதல். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிபவர்கள் உயர்த்தப்படுவார்கள். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் தேவனை நம்புவார்கள். பொறுமை. உயர்வு உடனடியாக வரவில்லை என்றாலும் காத்திருப்பார்கள். ஜெப வாழ்க்கை. தேவனோடு இணைந்திருப்பார்கள். கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனத்தில் தேவன் வெறும் உயர்வை மட்டும் சொல்லவில்லை, கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்கிறார். அதாவது, தோல்வி உங்களை நிரந்தரமாக பிடித்து வைக்காது, சோதனை உங்களை அழிக்காது, எதிரிகள் உங்களை முடக்க முடியாது. தேவன் உங்களை மீண்டும் எழுப்புவார். வாழ்க்கைக்கான நடைமுறை பாடம். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. மிக முக்கியமானது என்னவென்றால், தேவன் உங்களை எங்கே கொண்டு செல்ல போகிறார் என்பதுதான். ஆகையால் மனம் தளராதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள். ஆம் அன்பானவர்களே, இன்று இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதியுங்கள். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். மனிதர்கள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் திட்டம் உங்கள் வாழ்க்கை இன்னும் செயல்படுகிறது. அவர் உங்களை உயர்த்த வல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் உங்களை முன்னேற்ற வல்லவர். எனவே இன்று முதல் தோல்வியை பார்க்காதீர்கள்,
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். உங்களை உயர்த்தப் போகும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். கர்த்தர் உங்களை தலையா கீழாக்காமல் மேலாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.